ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, காஞ்ச மாட்டில் கம்பளி பூச்சி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு வெறும் 10 பேருக்கு 8000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ப்ரொவிஷன் டாஸ்க். ஆனால் ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு. எல்லாருமே ஜோடி ஜோடியாக வந்து புரிஞ்சாங்க. அதில் வந்து எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. லாஸ்ட்டாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது முத்துக்குமாரன் அண்ட் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின் விஷால். அதுலேயும் முத்துக்குமாரன் அண்ட் சௌந்தர்யா எப்படியோ வந்து முட்டி மோதி அதை வந்து டாஸ்க் முடிச்சிட்டாங்க. அந்த பஸர் அடிக்கிறது கூட இவங்களால முடியல, ஜாக்லின் அண்ட் விஷாலுக்கு. அதுக்கப்புறம் அதன் மூலமாக 2000 போச்சு. மீதி பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய். அதாவது மொத்தம் வந்து 5 டீமு, 5 டீமுக்கு 2000 ஒரு டீம் போனதுனா மீதி 8000 கொடுத்துட்டாங்க. 8000 ரூபாய்க்கு எதை பர்ச்சேஸ் பண்ண தெரியாமல் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது வெறும் இந்த நான்வெஜ் ஐட்டம் மட்டும் 1500 ரூபா. எப்படி 1500 ரூபாய்க்கு ஃபிஷ்ஷு 2 கிலோ, சிக்கன் 3 கிலோ, ஃப்ரான் 1 கிலோ. இதில் வந்துட்டு 2 பேர் வர நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம். யாருன்னா பவித்ராவும் நம்மளுடைய முத்துக்கு போடுறோம். ஆனால் பாவிகளா, அப்போ வெறும் 8 பேருக்கு இத்தனை கிலோவா? என்னடா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பயங்கரம். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இது பிக் பாஸ் வீடா இல்லை வெயிட் லாஸ் வீடான்னு கேட்டாங்க. ஏன்னா வரும்போது எல்லாமே சப்பியாக வந்தாங்க, போகும்போது சப்பி போன மாதிரி போனாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவ்வளோ உழைப்புகள் போட்டிருக்காங்க. ஸோ சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க, அவ்வளோ சண்டைகள். அதை தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வாரம் கிடச்சிருக்கு. இதில் வேறு நியூ இயர் செலிப்ரேஷன் வேறு. அதுக்கே பயங்கரமாக டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு அதுக்கு இப்போ இந்த ப்ரொமோஷன் மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ இந்த வாரம் கொலை குத்து தான் இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஜாலி. அது வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஞாபகத்து வருது யாருன்னா சத்யா அண்ட் சாச்சனா. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிடக்கூடிய ஆளுங்க. அவங்க இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. சத்யா அதுக்கப்புறம் சாச்சனாலாம் பாவம் எவ்வளோ டென்ஷனாக வாங்கலை. ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பார்க்குறது ஒரு சந்தோஷம்னா ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா சாப்பிட்றவங்களாம் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டப்போ இவங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்க. அது எப்பயுமே அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க இந்த 10 பேர் வந்திருக்காங்கன்னா, இத்தனை பேரை வந்து தோக்கடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். ஸோ அது அவங்களுக்கு பெரிய ஒரு லக்கு தான். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாட்டி வந்து ப்ரொவிஷன் டாஸ்கில் வேறு மாதிரி வெறித்தனமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நான்வெஜ் மட்டுமே கிட்டத்தட்ட 6 கிலோ, வேறு லெவல். சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பரில்.